எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சு வரக்கூடிய அமைப்பு. உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு இன்னொரு டீமோட போய் சேர்றது, இன்னொரு டீம் ஃபார்ம் பண்ணுறது, அல்லது உங்களுக்கு அதாவது ஆப்போசிட்டாக அந்த எதிரிம்பாங்கள அதை விட துரோகிகளெல்லாம் யாருன்னு காட்டக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ பாருங்கள், இந்த கிரக கோச்சாரமெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை. ஃபைன் டைம் சக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ புத்தாண்டு தமிழில் வந்துட்டு 40வது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி திதியில் பிறக்குதுங்க. அது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அதிகம். இருப்பினும் அந்த பராபவ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, பல கஷ்டங்களோ பல இன்னல்களோ பஞ்சபூதம் சார்ந்து நிலம், நீர், காற்று, நெருப்பில் ஒரு பூகம்பம் ஏற்படுறது, போர், இது மாதிரி நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சீற்றங்கள் அப்படி இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு. அரசியல் துறையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருங்க. ஏன்னா கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்தில் பிரவேசிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும், குரு அதிசாரமாகவும் தன்னுடைய பெயர்ச்சி ஆண்டு பலனாக பெயரக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு போவார் ஜூனில். அடுத்து அதிசாரமாக இந்த ஆண்டு கடைசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு அது சிம்மத்துக்கு போயிட்டு வருவார். அப்போ மிதுனம், கடகம், சிம்மம் 3 இடத்துலையும் மாற்றி மாற்றி உங்களுக்கு குருவுடைய அமைப்பு இருந்தாலும், இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சனி பகவானுடைய கிரக அமைப்பு தான் ஆண்டுக்கோள்களாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் டிசம்பர் 5ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க. இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா, ராகு கும்பத்தில் இருக்கிறார், கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். அப்போ ரிவர்ஸில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மகரத்துக்கு வந்துடுவார் ராகு பகவான். இங்கே சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது கடகத்துக்கு போயிடுவார். இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் காலசர்ப தோஷத்தோட ஒரு 7 கிரகங்களும் இந்த ராகு கேது அடைவுக்குள்ளார மொத்தம் 11 விஷயத்தை மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அங்கமாக மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பலவித மாற்றங்களையும், ஒரு முன்னேற்றத்தையும், ஒரு தடுமாற்றத்தையும், ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இது நம்மளுடைய கோச்சார கிரகத்துடைய பலன் தான். ஒவ்வொரு கிரகமும் ஒரு வருஷம் எங்கே ஆண்டுக்கோளாக பயணிக்கக்கூடியது. இப்போ குரு பார்த்திங்கன்னா 16 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படியே மாறி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, 12 ஆண்டுகளுக்கே மாறிடும். அதில் அதிசாரமாகவும் கோச்சார ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டுங்க. அதே போல் தான் சனி பகவான் 2.5 ஆண்டு ஒருடைய ராசியில் இருக்காப்பார். அப்போ திருக்கணிதம், வாக்கியம், இந்த 2 பஞ்சாங்கத்தைப்படி நம்ம பல மாற்றத்தை நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்க, இத்தனை இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும் பொழுது, தமிழ்ங்கிறது சித்திரை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் பிரவேசிக்கக்கூடிய எந்த ராசியிலனா மேஷம் முதல் ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் ஆதிக்கம் அதிபதியான மேஷத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம சித்திரை மாதம் முதல் தமிழ் மாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நம்ம வழிபாடு அப்படிங்கும்போது, சித்திரை அப்படிங்கும்போது மதுரை ஞாபகம் வந்துடணும். அழகருடைய திருக்கோயில் அமைப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்டிகைகள். பொதுவாகவே சித்திரையில் கத்திரி வெயிலாக இருந்தாலும் தமிழருடைய பண்பாடில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் நிறைய உண்டு. அதில் சித்திரை கனி வைத்து நம்மளுடைய முன்னோர்களுடைய அமைப்பில் நம்ம பாரம்பரியம் தொட்டு வழிபாடெல்லாம் எடுத்து இந்த ஆண்டை நம்ம நல்ல ஒரு சுபிக்ஷமாக எல்லாத்துக்குமே ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் தொழில் வளர்ச்சியும் பணம் நிறைய வருமானத்தையும் கொடுக்க சொல்லி, ஈசனாக இருக்கட்டும் அல்லது எம்பெருமான் பெருமாளாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், எல்லாரோடைய தெய்வம் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி நம்ம வீடியோக்களை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம போய் பார்ப்போம். சிம்ம ராசிங்க,
5வது ராசி திரிகோண பாவகம்னு சொல்லக்கூடிய இடத்துல 5ங்கிறது மேசத்துலேருந்து எண்ணி வரும்போது 5ஆம் இடம். மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவதற்கு இல்லை என்றாலும் நிறைய பாடம் படிப்பினை கேது பகவான் வச்சு செஞ்சிட்ருக்காரு. சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்துக்கு போயிட்டார். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அப்போ கோச்சார கிரகங்கள் இத்தனை இருந்தாலும் குரு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பலனை, உங்களுடைய குழந்தைங்களுடைய ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. குழந்தைகள் உங்களுடைய குழந்தைங்க நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திருமணம் கூட சிலருக்கு நடைபெற்றிருக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் அப்போ 12ஆம் இடத்துல குருவும் லாக்காக போகிறார். அப்போ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். எதனால் அப்படிங்கிறத நம்ம கிரகத்துடைய அந்த மாற்றத்தை சொல்லிட்டோம். ஏன்னா கர்ஜனை மாதிரி நம்ம எதுலேயும் ஒரு தில்லாக இருந்தோம், இனிமேல் தூள் கலப்ப முடியுமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கும்போது நீங்கள் வச்சிருந்த சேமிப்பு கரையக்கூடிய அமைப்பு வரலாம். அப்போ நீங்கள் இனிமேல் ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிறத விட கொஞ்சம் அமைதியான வாழ்க்கையை தேடி சாந்தமாக பணிவாக நடந்து கொள்வதெல்லாம் ரொம்ப நம்ம சிம்மத்துக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் கூட உங்களுடைய குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவை கொடுக்கலாம், அல்லது உங்களுடைய குழந்தைக்கு ஒரு கண்டத்தை கூட கொடுக்கலாம். வண்டி வாங்கினோம்லாம் வாங்கி கொடுக்குறதோ நீங்கள் பயணம் பண்ணும்போதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த கேது என்னென்னா பெரிய ஞான மார்க்கம், கடவுள் நான் தான் கடவுள் அப்படிங்கிறவங்கள நம்பக்கூடாது. கடவுளை நம்புங்க, கடவுளை சாமி கும்பிடுங்க. நான் தான் கடவுள் அப்படிங்கிறம்போது இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே ஆள் மனதில் ஒரு இன்ட்யூஷன் பவர் இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அந்த வெளிப்படையாவோ ஒரு நிமித்தமாக நமக்கு பிரபஞ்சம் காட்டி கொடுத்துட்டு போயிடுது. அப்படியெல்லாம் இருக்கும்போது தலகணமாக நம்ம ஒரு பேச்சை பேசுகிறதோ அல்லது தலகணத்தோடு நம்ம நடக்கும்போது என்னாகும், அது ஒருத்தருக்கு சரியாக இருந்தாலும் மற்ற நிறைய பேர்த்துக்கு அது ஒரு வேண்டாம், இவங்கக்கிட்ட ஒதுங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல் இந்த சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா நட்பு வட்டாரம் வழியாக நிறைய சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க, நிறைய பேர்த்த நம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சு வரக்கூடிய அமைப்பு. உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு இன்னொரு டீமோடு போய் சேர்றது, இன்னொரு டீம் ஃபார்ம் பண்ணுறது, அல்லது உங்களுக்கு அதாவது ஆப்போசிட்டாக அந்த எதிரிம்பாங்கள அதை விட துரோகிகளெல்லாம் யாருன்னு காட்டக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ பாருங்கள், இந்த கிரக கோச்சாரமெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இவன் எதிரி, இவங்க துரோகி அப்படிங்கிற அந்த விஷயங்கள் உங்களுக்கு மனதை எப்பயுமே நீங்கள் திடப்படுத்திக்குவீங்க. உங்களையே சரி பண்ணிக்குவீங்க. அப்படின்ற சொல்லுவாங்களா, தண்ணியில் போட்டாலும் மேட்டில் இருந்தாலும் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் ஜெயிக்க பிறந்தவங்க. அப்போ எதாக இருந்தாலும் நீங்கள் சேமிச்சும் வச்சுருப்பீங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பெல்லாம் கொஞ்சம் கரையக்கூடிய அமைப்பு. கடன் வாங்காமல் இருந்தால் போதும். கடன் கொடுக்கறது அடுத்த பட்சம். ஆனால் நீங்கள் கடனை வாங்கிடாதீங்க, நிறைய இஎம்ஐ கட்டுற மாதிரி பண்ணிடாதீங்க. திருமணம் பொருத்தம் கவனமாக பார்த்து உங்களுக்கு பேர் அமைக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அதே போல் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பிரார்த்தனை வைத்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் 5ஆம் பாகம் உங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்துக்கணுங்க. இது பொதுவான பலன்தான். அதே போல் முன்னாடி ஒவ்வொரு பாதிப்பில் ஏதாவது இருந்திருப்பீங்க, அந்த மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மனக்கசப்பில் உள்ளார வச்சுருந்துருக்கிறது அல்லது மறைச்சி வச்சுருக்கிறது, நாள்பட்டு வாய்தா கேட்டுகிட்டே இருந்ததுக்கெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு செப்டம்பருக்கு மேலே அது ஒரு முடிவுக்கு வரும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பலவிதமான தொழில்கள் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு சில தொழில்களை பிரேக் பண்ணிவிட்டு பொறுமையாக செய்யலாம். தொழிலில் தடை மெதுவாக செய்யலாம். சிலருக்கு சோம்பேறித்தனம் கூட வரலாம். சிலருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிம்மராசி இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன், நீங்கள் தான் சொல்கிறீங்க கெத்து கெத்துன்னு. ஆனால் நான் கெத்து கெத்துன்னு உழைக்கிறேங்க, வேர்வை சிந்த நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை காப்பாற்றுறேன் அப்படி இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்னென்னா தசா புத்தியோ லக்னமோ வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாம் மாறி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கணவன் மனைவியிடையே அடிக்கடி சின்ன சின்ன உட்பூசல் அப்புறமே சரியாகும். யாருக்கிட்டையாக இருந்தாலும் சரி, உறவுகளிடையே நட்பு வட்டாரத்திடையே அல்லது வெளிவட்டார எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க. நம்ம எதிர்பார்த்தா தானே அது நடக்கலையே
அது சக்ஸஸ் ஆகலையேன்னு கவலையை கொடுக்கும். ஆனால் கவலை இல்லாத மனுஷனாக இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுடைய மனசை உலுக்கிட்டு போயிடும், உங்களை மன கஷ்டத்தை கொடுத்துரும். ஏன்னா நம்பிக்கை துரோகம்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ சிம்மராசிக்காரங்க எல்லாருமே நிறைய மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் அப்படிங்கும்போது குரு வந்து ஜூன் மாதம் வரை நல்ல ஒரு உத்தியோக மாற்றத்தை இடத்த அந்த இடத்த தக்க வச்சுக்குங்க. அதாவது எப்பயுமே செஞ்சிட்ருக்கிற தொழில் அப்படியே நீங்கள் செஞ்சிட்ருங்க. அதிகமான கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பல லட்சக்கணக்கில் எல்லாம் வந்து முதலீடு போட்டு புதிய தொழில் செஞ்சிடாதீங்க, தொடங்கிறாதீங்க. அதில் விழிப்புணர்வு வேணும். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு கேட்கும் பொழுது எப்பயுமே ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கங்க, சிறப்பாக இருக்கும். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு இருக்கும், சந்திரன் சூரியன் அப்படின்னு கிழக்க பார்த்து இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து மேற்க பார்த்துருக்கும். கோயில் கிழக்க பார்த்துருக்குதுன்னு வச்சுங்களேன், மேற்க பார்த்து அங்கே சூரியன் சன்னதி தனியாக இருக்கும். அதில் வந்து கோதுமை ஒரு பிடி வச்சு ஒரு நல்ல பசு நெய்யோ அல்லது நல்ல ஒரிஜினலாக இருக்கக்கூடிய நல்லெண்ணெய்யோ ஒரு அகலில் வைத்து நீங்கள் 6 to 7 காலையில் வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 6 மணிக்கு ஷார்ப்பாக போயிட்டு நீங்கள் ஒரு தீபம், அது வந்து ஒரு அரை நாளாவது நின்று எரியணும். அது மாதிரி எரியற மாதிரி நீங்கள் சூரியனுக்கு நீங்கள் விளக்கு போட்டுட்டு வாங்க, அற்புதமாக இருக்கும். மேற்கொண்டு சூரியனார் கோயில் வழிபாடு கூட உங்களுக்கு சிறப்பை தரும். சிம்மராசிக்காரங்க எப்படியோ ஜெயிச்சுக்கணும் அப்படின்னு இருந்தாலும் குறுக்கு வழியில் மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா சனி பகவான் வந்து அஷ்டமத்து சனியாக இருக்கனால நியாயம், நேர்மை, தர்மம், உடல் உழைப்பு இதை மட்டும்தான் எதிர்பார்ப்பார். இதை நீங்கள் சரிவர செஞ்சு பஞ்சுவாலிட்டி, நேரம் தவறாமை அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும். அது இருந்தாவே நீங்கள் வந்து யாரையுமே வந்து பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஒன் மேன் ஆர்மிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள், மாற்றம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. தட்டுத்தடுமாறி வரக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க, உங்கள் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்த ராசிக்கு பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.